ஐயோ. சொல்லு பிரியா. அம்மா, இங்க ஒரு அதிசயமே நடந்து போச்சு. என்னடி சீதா வீட்டை விட்டு ஓடிட்டாளா? ஒழிஞ்சத விடு. உனக்கு நல்லதே நினைக்க தோணாதா? அதை விட நமக்கு வேற என்னடி நல்லது இருக்கு? அம்மா, சீதாவோட அம்மாவுக்கு பைத்தியம் தெளிஞ்சிருச்சு. என்னடி சொல்ற? கமலா அக்காக்கு பைத்தியம் தெளிஞ்சு போச்சா? எப்படி? நேத்து பயங்கரமா மழை பெஞ்சு இடி இடிச்சதுல அதுல சரியாயிடுச்சு. ஐயோ, அந்த பாழா போன மழை இடியும் இப்பதான் வரணுமா? சரி போனா போது விடு. ஆமா, இப்ப அந்த கமலா என்ன பண்றா? எல்லாரையும் கரெக்டா அடையாளம் சொல்றாளா? அந்த சீதாவை அடையாளம் கண்டுக்கிட்டாளா? அதெல்லாம் கரெக்டா சொல்றாங்க. சீதாவை கரெக்டா அடையாளம் சொல்றாங்க. இப்போ ஹரிணிய பேத்தி பேத்தின்னு சொல்லி கொஞ்சுறாங்க. ஐயோ, அந்த அளவுக்கு புத்தி தெளிஞ்சு போச்சா? ஆமாமா, அது மட்டும் இல்ல, நாளைக்கு எல்லாரும் அங்க வர போறாங்களாம். ஐயோ, இங்க எதுக்கடி வராங்க? குணமாயிடுச்சுல, அதான் உங்களை எல்லாம் பார்க்க வராங்களாம். ஐயோ ஐயோ, நாளைக்கு எனக்கு வேலை வைக்க போறாங்க. பிரியா, நாளைக்கு நான் இங்க இல்ல. வெளியூருக்கு எங்கேயோ டூருக்கு போயிட்டேன்னு சொல்லு. வர்றதுக்கு 10 நாள் ஆகும்னு சொல்லு. என்கிட்ட சொல்லிட்டெல்லாம் அங்க வர மாட்டாங்க, அவங்களே வந்துருவாங்க. நீ வேணா வீட்டை பூட்டிட்டு எங்கேயாவது எஸ்கேப் ஆயிடு. நல்ல வேளை நீ எனக்கு தகவல் சொன்ன. நான் இப்பவே வீட்டை பூட்டிட்டு எங்கேயாவது கிளம்பிடுறேன். அதுதான் நல்லது. நீ முதல்ல போனை வை. ஐயோ, அவரோட இந்த அண்ணா அண்ணி பாசம் தாங்க முடியலையே. குணம் ஆயிடுச்சுன்னா அங்கே இருந்து தொலைக்க வேண்டியது தானே. இங்க யார் அவங்கள வர சொன்னா? ஐயோ, எங்க போலாம்? சீதா, இது பாரு, ரொம்ப பொறுமையா நிதானமா சமைச்சா போதும்மா. உங்க அம்மா குணமாயிட்டாங்க. உங்க அம்மா உன் கூட தானமா இருக்க போறாங்க. இப்பவே அவங்க போற மாதிரி ஏமா இவ்ளோ படபடப்பா வேலை செஞ்சிட்டு இருக்க? இதோ பாரு சீதா, உங்க அம்மா நிரந்தரமா உன் கூட தான் இருக்க போறாங்க. அதனால ஒரே நாள்ல அவங்க மேல எல்லா பாசத்தையும் கொட்டி அவங்கள மூச்சு திணற வச்சிடாதம்மா. அத்தை, இந்த அன்பு பாசம் எல்லாமே நீங்க எனக்கு காட்டினது தானே. உங்ககிட்ட இருந்துதான் அத்தை எனக்கு வந்தது. அதனாலதான் என் அம்மாவை பார்த்ததும் எனக்கு எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல. அதான் இதெல்லாம் எனக்கு ஒரு கனவு மாதிரி தோணுது. உங்களோட ஆசீர்வாதத்தினாலதான் எனக்கு என் அம்மா, அப்பா, என் தங்கச்சி எல்லாரும் கிடைச்சிருக்காங்க. சீதா, உன் மனசு இப்ப பாசத்தால நிறைஞ்சிருக்கு. அது எனக்கு நல்லாவே தெரியுதுமா. ஆமா அத்தை. சரி, அப்ப நம்ம ஒண்ணு செய்வோம். நம்ம 2 பேரும் சேர்ந்தே உங்க அப்பா அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல டிஷ்ஷா நாம ரெடி பண்ணுவோம். சரிங்க அத்தை, நீங்க சொல்லுங்க, நான் செய்யறேன். சீதா, இங்க பாரு, உங்க அம்மா வரலன்னா கூட இந்த அத்தை உனக்கு ஒரு நல்ல அம்மாவா தான் இருப்பேன். அத்தை, என் அம்மா வந்தாலும் அவங்க என்ன பெத்த அம்மாதான். ஆனா எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்தது, வாழ கத்து கொடுத்தது, அறிவை சொல்லி கொடுத்தது, அனுபவத்தையும் எனக்குள்ள கொடுத்தது நீங்க தான்.